பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த பேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டி முத்துசாமி 1877. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1878 ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி இவங்களோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரியா? 77 டி முத்துசாமி அவர் நியமிக்கப்பட்டது, 78 தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணது. அடுத்து பாருங்க, ஜி சுப்பிரமணியம் அவர் 1891 சுதேசமித்திரன் அப்படின்ற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழை துவங்கியிருப்பார். அதுவே 1899 இது நாளிதழாக மாறி இருக்கும். சரியா? இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம். அடுத்து இந்த பாருங்க, சென்னை மகாஜன சபை இது 1884 மே 16 துவங்கப்பட்டிருக்கும். இந்த மே 16 அப்படின்ற தேதி இன்னொரு இடத்துல எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூலித்தேவர் லெசனில் வரும்பா. பூலித்தேவர் லெசனை பொறுத்தவரை 3 கோட்டைகள், பூலித்தேவரோட 3 கோட்டைகள் மே 16 1761 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அது 1761 மே 16. இந்த பார்த்தீங்க அப்படின்னா 1884 மே 16 எது சென்னை மகாஜன சபை. இதை ஓப்பன் பண்ணவங்க யார் அப்படின்னா எம் வீரராவாச்சாரி, அனந்தசார்லு, ரங்கையா. ஆனால் இதோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் ரங்கையா, முதல் செயலாளர் யார் அப்படின்னா பி அனந்தசார்லு. இது கேட்டிருக்காங்கப்பா ப்ரீவியஸ் இயரில். சரியா? சென்னை மகாஜன சபையோட தலைவர் யாருன்னா பி ரங்கையா, அதோட செயலாளர் யார் அப்படின்னா பி அனந்தசார்லு. இது எதில் இருக்குது அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரிப்பா 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.